வணக்கம். இது அதிர்வின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழர்களுக்கு அர்ச்சுனா குரல் கொடுப்பவர் போல் நடிக்கிறார், கடுமையாக சாடும் தரப்பு. அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தமிழ் மக்களுக்காக ஏதோ குரல் கொடுக்கிறார் போல நடிச்சார். அவர் போய் தனக்கு இங்க பாதுகாப்பு இல்லை என்று அங்க ஜெனீவாவில் கூறியிருக்கின்றார். ராஜபக்சர்கள் வழங்கிய பணத்தில் படையினரின் 10 கப்பலை அளித்தார்களா விடுதலை புலிகள்? வெள்ளை கொடியுடன் மக்கள் வந்தபோது நடந்ததென்ன? என்னிடம் காணொலி இருக்கிறது. பரபரப்பு தகவல்களை வெளிப்படுத்திய சரத் பொன்சேகா. මංගා වීඩියෝ එකක් තියෙනවා. මං ළඟදී මේක එළියට දානවා. ගෝඨාභය ටෙලිෆෝන් කෝල් එකක් දෙනවා සවින්ද්‍ර සිල්වට. එහම යටත් වෙන්න සුදු කොඩිය අරන් එන්න කතාවක් වුණා කියලා. අපි ඔක්කොම මරනවා ඒ වුණාට. உயிருக்கு ஆபத்தான நிலையில் மஹிந்த மற்றும் மைத்திரி திருப்பித் தரக்கோரி அடம்பிடிக்கும் மற்றுமொரு பொருள். யாழில் பரபரப்பு. தேசிய மக்கள் சக்தி இணைப்பாளர் மீது வாழ்வெட்டு. ஆளும் தரப்பு அமைச்சர் பிமலுடன் பணியாற்ற முடியவில்லை, திடீரென பதவி விலகிய ஊடக செயலாளர். சூடுபிடிக்கும் அரசியல். சஜித் தரப்பிலிருந்து பதவி விலகும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள். நீண்ட நாளாக இராணுவமயமாக்கப்பட்ட காணி மக்களிடம் ஒப்படைப்பு. நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா ஜெனீவாவுக்கு தமிழர்களுக்காக குரல் கொடுக்க செல்லவில்லை, அவரின் தனிப்பட்ட விடயங்களுக்காக சென்றுள்ளதாக காணாமலாக்கப்பட்டோர் சங்கத்தினர் குற்றஞ்சாட்டியுள்ளனர். யாழ் ஊடக அமையத்தில் நேற்று வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகள் சங்கத்தின் ஊடக சந்திப்பு நடைபெற்ற போதே அவர்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளனர். தொடர்ந்தும் தெரிவித்த அவர்கள், நாடாளுமன்றத்தில் தமிழர்களுக்கு குரல் கொடுப்பதை போல் நடித்தார், ஆனால் ஜெனீவா சென்று அவருக்கு பாதுகாப்பு இல்லை என முறையிடுகிறார். பொதுமக்களுக்கான அரசியல்வாதியாக அவர் அங்கு செல்லவில்லை, தமிழ் மக்களுக்கான செயல்களை செய்ய விடாமலாக்கும் சக்தியாகவே அவரை பார்க்க வேண்டியுள்ளதென கடுமையாக அவர்கள் சாடியுள்ளனர். இறுதி யுத்தத்தின் போது வெள்ளை கொடியுடன் வந்தவர்கள் தொடர்பிலும் போரின் போது நடந்த பல சம்பவங்களையும் ராஜபக்ச கட்சி விடுதலை புலிகளுக்கு 180 மில்லியன் ரூபாய்களை வழங்கியதாகவும், அதன்போது இலங்கை கடற்படையின் 10 அதிவேக தாக்குதல் கப்பல்களை அழிக்க பயன்படுத்தப்பட்ட படகுகளை வாங்குவதற்காக விடுதலை புலிகள் அந்த பணத்தை பயன்படுத்தியதாகவும் ஃபீல்ட் மாஸ்டர் சரத் பொன்சேகா நேற்று ஊடக சந்திப்பொன்றை ஏற்படுத்தி கூறியுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், வெள்ளை கொடி தொடர்பிலான கதையொன்றும் உள்ளது, இது தொடர்பிலான காணொலியொன்றும் என்னிடம் காணப்படுகிறது, அதனை விரைவில் வெளியிடுவேன். 10ஆம் திகதி கோட்டபாய சவேந்திர சில்வாவுக்கு அழைப்பினை ஏற்படுத்தினார். அந்த சந்தர்ப்பத்தில் ஊடகங்களின் கேமராக்கள் சுற்றி காணப்பட்டன. அந்த அழைப்பினை நிறைவு செய்த பின்னர் சவேந்திர சில்வா தனக்கு முன்பாக கேமராக்கள் இருப்பதனை மறந்து தனக்கு அருகிலுள்ள உத்தியோகத்தரிடம் கூறுகிறார், பாதுகாப்பு செயலாளரிடமிருந்து அழைப்பு வந்தது, வெள்ளை கொடிகளுடன் மக்கள் வருகின்றனர், எவ்வாறாயினும் அவர்களை கொல்லுவோம் என இவ்வாறு நீண்ட வசனங்களை கூறினார். எனக்கு அது தொடர்பில் தெரியாது. அவர் களத்தில் உள்ளவர்களுக்கு அழைப்பினை ஏற்படுத்தி கெட்ட வார்த்தைகள் என்றாலும் பேசுவார். ஊடகவியலாளர்கள் அதனை கேட்டுக் கொண்டிருந்தனர். அவ்வாறு பதிவு செய்யப்பட்ட காணொளி என்னிடம் உள்ளது. அவ்வாறு அதனை கேட்டுக் கொண்டிருந்த ஊடகவியலாளர்கள் ஊடாகவே அந்த கதை ஒவ்வொரு இடங்களுக்கும் சென்றது. ஜனாதிபதி தேர்தலின் போது நான் நேர்காணல் ஒன்றிற்காக சென்றபோது பெட்ரிகா ஜோன்ஸ் என்னிடம் கேட்கிறார், வெள்ளை கொடியுடன் வருபவர்கள் மீது துப்பாக்கி பிரயோகம் முன்னெடுக்குமாறு ஏதாவது விடயங்கள் காணப்பட்டதா என. நான் 2 வார்த்தைகளில் பதில் வழங்கினேன். இதற்கு முன்னர் 2 ஊடகவியலாளர்கள் என்னிடம் இந்த கேள்வியை கேட்டனர். அதனை மாத்திரம் நான் கூறினேன். அதன் பின்னர் வெள்ளை கொடியினை கொண்டு வருபவர்கள் மீது துப்பாக்கி பிரயோகத்தினை மேற்கொள்ளுமாறு நான் கூறியதாக, அதாவது ஜெனரல் கூறினார் என பெட்ரிகா தலைப்பு செய்தியை போட்டுள்ளார். இது சரியான பொய். அது தொடர்பான வழக்கு விசாரணை இடம்பெற்ற சந்தர்ப்பத்தில் நீதிமன்றத்தில் மஹிந்த ராஜபக்சவுடன் அன்பாக இருந்த விஜயசுந்தர என்ற பெண் ஒருவர் இருந்தார். நீதிபதி குழாமில் அவரும் இருந்தார். அந்த குழாமின் தலைவரே அவர். அவ்வாறான காலப்பகுதியில் மஹிந்த ராஜபக்ச அவருடைய மகளின் திருமணத்திலும் சாட்சி கையொப்பமிட்டிருந்தார். வெள்ளை கொடி வழக்கு சென்று கொண்டிருக்கும் போது ஒரு டொயோட்டா கார் ஒன்றை அவருடைய மகளுக்கு பரிசளித்துள்ளார். அதனால் நான் தவறானவன், இதற்கு சிறை செல்ல வேண்டும் என அவர் தீர்ப்பளித்திருந்தார். இந்த தீர்ப்புக்கு நீதிபதிகள் குழாமில் இருந்த 3வரில் ஒருவர் எதிர்ப்பும் தெரிவித்திருந்தார் என ஊடகங்களுக்கு சரத் பொன்சேகா கூறியுள்ளார். மேலும் ஜனவரி 31 மற்றும் பிப்ரவரி 1, 2009 அன்று நடைபெற்ற 2 நாள் போர் நிறுத்தம் 500க்கும் மேற்பட்ட பாதுகாப்பு படையினர் கொல்லப்பட்டதாகவும் குற்றஞ்சாட்டியுள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் அரசாங்கம் இந்த குற்றச்சாட்டுகள் குறித்து உயர் நீதிமன்ற விசாரணையை தொடங்க வேண்டும் எனவும், அவ்வாறு செய்ய தவறினால் அரசாங்கத்தின் ஊழல் எதிர்ப்பு கொள்கையை நாம் நம்ப முடியாதென்றும் பொன்சேகா தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதிகளான மைத்ரிபால சிறிசேனவும் மஹிந்த ராஜபக்சவும் தாங்கள் முன்னர் பயன்படுத்திய குண்டு துளைக்காத கார்களை மீள தங்களுக்கு வழங்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. தமது உயிர்களுக்கு ஆபத்து உள்ளதாக சுட்டிக்காட்டி இந்த கோரிக்கையை அவர்கள் முன்வைத்துள்ளனர். முன்னாள் ஜனாதிபதிகளின் சலுகை சட்டம் நிறைவேற்றப்பட்டதைத் தொடர்ந்து குறித்த இருவரும் தங்கள் குண்டு துளைக்காத கார்களை அரசாங்கத்திடம் ஒப்படைத்திருந்தனர். எனினும் தற்போது குண்டு துளைக்காத கார்களை திருப்பித் தருமாறு மஹிந்த ராஜபக்சவும் மைத்திரிபால சிறிசேனவும் பொது பாதுகாப்பு அமைச்சிடம் கோரியுள்ளது
விலகியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கப்படுகிறது. பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால, பொது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ரவி செனவிரத்ன மற்றும் போலீஸ் மா அதிபர் ஆகியோர் அடங்கிய பாதுகாப்பு மறு ஆய்வு குழுவிற்கு இந்த கோரிக்கையை அனுப்ப உள்ளனர். இந்த குழுவில் கலந்துரையாடிய பின்னர் குண்டு துளைக்காத கார்களை வழங்குவது குறித்து இறுதி முடிவு எடுக்கப்படவுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் பருத்தித்துறை பகுதியில் போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபடும் கும்பல் தொடர்பில் போலீசாருக்கு தகவல் வழங்கிய தேசிய மக்கள் சக்தியின் பருத்தித்துறை பிராந்திய இணைப்பாளருக்கும் அவரது தந்தைக்கும் போதைப்பொருள் கும்பல் வாழ்வெட்டு தாக்குதலை மேற்கொண்டுள்ளது. தும்பளை பகுதியில் அவர்களது வீட்டிற்கு சென்ற வன்முறை கும்பல் வீட்டிலிருந்த மகன் மற்றும் தந்தையார் மீது வாழ்வெட்டு தாக்குதலை மேற்கொண்டுவிட்டு தப்பிச் சென்றுள்ளது. சம்பவத்தில் காயமடைந்த இருவரும் சிகிச்சைகளுக்காக பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சின் ஊடக செயலாளர் சுரங்க லக்மல் செனவிரத்ன பதவி விலகியுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. அமைச்சர் பிமல் ரத்நாயக்கவுடன் இணைந்து பணியாற்ற முடியாததால் அவர் பதவி விலகியுள்ளதாக ஆங்கில ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. அவரை தவிர முக்கிய பதவிகளை வகித்த பல அதிகாரிகள் அண்மைய காலங்களில் பதவி விலகி வருவதாகவும், இதற்கிடையில் அண்மைய அமைச்சரவை மாற்றத்தில் அமைச்சர் ரத்நாயக்கவின் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சு பதவி மீள பெறப்பட்டிருந்தமை தொடர்பிலும் ஊடகம் வெளிப்படுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. மாகாண சபை தேர்தலில் போட்டியிடுவதற்காக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சிலர் பதவியிலிருந்து விலக உள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். அடுத்த ஆண்டு முதல் காலாண்டில் மாகாண சபை தேர்தல்கள் நடத்த திட்டமிட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்ட நிலையில் ஐக்கிய மக்கள் சக்தியின் 4 பிரபலமான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிகளை ராஜினாமா செய்ய தயாராக இருப்பதாக கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவிடம் தெரிவித்துள்ளனர். சஜித் பிரேமதாசவுடனான தங்கள் கடிதத்தில் SJBயை பிரதிநிதித்துவப்படுத்தி அந்தந்த மாகாணங்களில் முதலமைச்சர் பதவிகளுக்கு போட்டியிடும் தங்கள் விருப்பத்தை எம்பிக்கள் வெளிப்படுத்தியுள்ளனர். நாடாளுமன்ற உறுப்பினர்களாக செயற்படும் அதே வேளையில் தங்கள் தொகுதி மக்களுக்கு திறம்பட சேவை செய்வதற்கு தேவையான வசதிகள் தங்களுக்கு இல்லை என்று 4 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் எதிர்க்கட்சித் தலைவரிடம் சுட்டிக்காட்டியுள்ளனர். மாகாண சபை முதலமைச்சர்களாக தங்களுக்கு அதிக சலுகைகள் மற்றும் வளங்கள் கிடைக்கும் என்றும் இதனால் பொதுமக்களுக்கு மிகவும் திறமையாக சேவை செய்ய முடியும் என்றும் அவர்கள் மேலும் குறிப்பிட்டுள்ளனர். அம்பாறை காரதீவு ராணுவ முகாம் அமைந்திருந்த காணி 35 வருடங்களின் பின்னர் பொதுமக்களிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. 1990ஆம் ஆண்டு முதல் காரதீவில் 0.5 ஏக்கர் நிலப்பரப்பில் காணப்பட்ட இந்த ராணுவ முகாம் காரதீவு பிரதேச தவிசாளர் சுப்பிரமணியம் பாஸ்கரனிடம் கடந்த 10ஆம் திகதி உத்தியோகபூர்வமாக கையளிக்கப்பட்டுள்ளது. கடந்த 35 வருடங்களுக்கு முன்னர் குறித்த பகுதியில் காரதீவு பிரதேச சபையும் பொது நூலகமும் இயங்கியிருந்தன. இதேவேளை ராணுவ முகாம் அமைந்திருந்த தனியார் காணி விடுவிக்கப்பட்ட நிலையில் அதனை பொறுப்பேற்பதற்காக இது தொடர்பான உத்தியோகபூர்வ நிகழ்வில் காரதீவு பிரதேச செயலாளர் G. அருணனிடம் உத்தியோகபூர்வமாக கையளிக்கப்பட்டுள்ளது. வடகிழக்கு மாகாணங்களில் ராணுவ முகாம்களின் எண்ணிக்கையை மட்டுப்படுத்தும் நோக்கில் அரசாங்கம் எடுத்த அமைச்சரவை தீர்மானத்தின் பிரகாரம் இந்த கட்டடத்தில் நிலை கொண்டிருந்த ராணுவ முகாம் அகற்றப்பட்டதாக கூறப்படுகிறது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மறக்காமல் அதிர்வு சேனலை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.